அஸ்ஸலாமு அலைக்கும். என் இனிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருக்கணும். வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல். என்னுடைய வீடியோவை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? காலையில் 7:30 மணிக்கு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குது வெதர் பார்த்தீங்களா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்க. இந்த வெதரை பார்த்து ஏதோ நாங்கள் ஊட்டி பக்கம் இருக்கோம், கொடைக்கானல் பக்கம் இருக்கோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது வேலூர் பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி கிராமம் தாங்க. குளிர்காலம் அப்படின்னா பயங்கர குளிராக இருக்கும். அதே மாதிரி வெயில் காலம் அப்படின்னாலும் அனலாக பறக்குங்க. இதுதான் எங்கள் ஊருடைய ஸ்பெஷாலிட்டி. சுற்றியும் மலை இருக்குங்க. அதுதான் ரீசன் ரெண்டுத்துமே ஹையாக இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சிம்பிளானது தாங்க. இட்லி ஊற்றி மிளகா கிள்ளி சாம்பார் தான் வச்சேன். நேற்று வியாழக்கிழமையில் என்னன்னே தெரியலங்க, மனசு ஃபுல்லாகவே ஒரே கஷ்டம், சோகம். ஏதோ இந்த உலகத்துலேயே நம்ம தான் ரொம்ப அன்லக்கியோ அப்படின்லாம் ஃபீல் ஆகிட்டு இருந்தது. எதுலேயுமே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுலேயுமே பெருசாக பார்த்திங்கன்னா வேலை செய்யணுமே அப்படின்னு தாங்க செஞ்சிட்டு இருந்தேன். ஈடுபாடோட இன்ட்ரெஸ்ட்டாக முழு மனசாக செய்யவே இல்லை. யோசித்து பார்த்திங்கன்னா தலைவலி, ஒரு மாதிரியாக ஃபீவரிஷாக, மயக்கம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்ததுங்க. அந்த மாதிரி இருந்தது நேற்று ஃபுல்லாக. அப்புறம் நைட்டு ஹஸ்பண்ட் வேலை விட்டு வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நானே நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலங்க. அப்புறம் என்ன நாளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மோட்டிவேட் பண்ணிவிட்டு, ஒன்றுமே இல்லை, எதுக்கு உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க அப்படின்ட்டு என்ன நானே கொஞ்சமாக சமாதானப்படுத்திட்டு அப்புறம் தூங்கினேங்க. தூங்கி எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா காலையில் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. நான் சோகமாகவோ இல்லை கோவமாகவோ இல்லை கஷ்டமாகவோ இருந்தால் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை குளிச்சுட்டு வரது தான். தலைக்கு குளிச்சுட்டு வந்துடுவேன். அப்போது நம்மளுக்கு எப்படி தலைக்கு குளிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க உஷ்ணம்லாம் போயிட்டு உடம்பு குளிர்ச்சி ஆகுதோ, அதே மாதிரி தாங்க நம்ம மனசில் ஏதாவது பாரம் இருந்தாலோ நம்ம குளிச்சுட்டு வரும்போது அந்த பாரம்லாம் போயிட்டு ஏதோ மனசு அமைதியாக நிதானமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு நானும் அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வீட்டில் இருக்கிறத வச்சு இன்றைக்கி சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. இந்த சாரீ பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குல்ல, நிறைய பேர் கட்டுறாங்க கலர் கலராக. சூப்பராக இருக்குது இந்த சாரீ. பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் பார்ட்ரு வருது, சில்வர் கலரில் ப்ளவுஸ் வருது, வயலட் கலர். இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாரீ பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு நேற்று நைட்டு வேலை விட்டு வரும்போது எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தார். நான் நினச்சல நேற்று ஃபுல்லாக நான் தான் இந்த உலகத்திலேயே அன்லக்கியோ அப்படின்ட்டு. இந்த சாரீ ஹஸ்பண்ட் வந்து மாமியார் வாங்கி கொடுத்தாங்கன்னு எடுத்துகிட்டு வரும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா என் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க. என் பர்த்டே பார்த்திங்கன்னா இன்னும் 1 மாதம் இருக்குது. அதுவும் மாமியார் கையால் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம ரொம்ப அன்லக்கியோன்னு ஃபீல் பண்ணுற நேரத்தில் வரும்போது ஏதோ நம்மளுக்கும் கொஞ்சம் லக்கு இருக்குது போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷமாயிட்டேங்க. அப்போ தான் தெரிஞ்சது இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், சந்தோஷம் அப்படின்ட்டு. அப்போ தாங்க நான் முழுசாக உணர்ந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்குது இந்த சாரீ அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில் அதனால் மாப்லாம் போட்டு வீட்டை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம மனசு கஷ்டமாகவோ இல்லை சோகமாகவோ யார் மேலேயாவது கோவமாகவோ இருந்தாலும் அதை ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிய நம்ம என்ன பண்ணலாம், வெளியிலலாம் போக முடியாது. அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை வந்து வீட்டு வேலைகளில் சமையலில் இப்படி தாங்க நம்ம கவனத்தை திருப்பி விட்டு அதை மாற்றணும். அப்படி இல்லைன்னா உட்காந்துட்டே இருக்க வேண்டியது தான். மனசும் கஷ்டமாயும் அதனால் உடம்பும் கெட்டு போயிடுங்க. நேற்று நான் அப்படி தான் இருந்தேன். இன்றைக்கி அப்படி இருக்கவே கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் நானே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு ரைஸ் வச்சுட்டு காலையில் வச்சு சாம்பாரே இருந்தது, முட்டைக்கோஸ் இருந்தது, அதை போட்டு பொரியல் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி ஃப்ரைடே, இன்றைக்கி தான் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சந்தை. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காய்கறியை வச்சு முடிச்சாச்சு சிம்பிளாக ஒரு லஞ்சு. நானுமே அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. எப்படி வெதர் பார்த்திங்கன்னா ஒரு காலம் மழைக்காலம், ஒரு காலம் குளிர்காலம், ஒரு காலம் வெயில் காலம் அப்படி இருக்கோ, அதே மாதிரி தாங்க மனுஷங்களும் பார்த்திங்கன்னா அப்படி தான். இவங்க இப்படி தான், இவங்க அப்படி தான் அப்படின்ட்டு பிக் பாஸில் சொல்கிறாங்கள, நம்மளை யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி தாங்க வாழ்க்கையிலையும் ஒருத்தவங்க இப்படி தான் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுவாங்க, சிரிப்பாங்க.
பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த முகமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் வேறு மாதிரியாக இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு மாதிரியாக இருப்பாங்க, அடுத்த நிமிஷமே ஒருத்தவங்க வேறு மாதிரியாக இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கிட்டையாவது இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு நினச்சி பேசாமல் இருந்தாலோ இல்லை அவங்க கூட வெறுப்பாக இருந்தாலோ அந்த எண்ணத்தை மாற்றிடுங்க. ஒருத்தவங்களை நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதை விட இவங்க யார், இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, என்கிட்ட மட்டும் ஏன் கோவமாக இருக்காங்க அப்படின்னு அவங்கள புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதை விட அந்த சிச்சுவேஷன் என்ன, அவங்களுக்கும் நடுவில் நம்மளுக்கு என்ன இருந்தது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இப்போ பேசுகிறாங்க பேசுவோம், சிரிக்கிறாங்க சிரிப்போம் அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும். இல்லைன்னா பாரமாக லைஃப்பில் வெறுப்பாக ஒரு ஃபங்க்ஷனில் ஒருத்தவங்களை பார்த்து நம்ம சிரிக்காத போது அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கும் அங்கே இருக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குங்க. அதனால் ஓரளவுக்கு நம்ம நல்லா லைஃப்பை கொண்டு போகலாம். இதுதான் இன்றைக்கி என்னுடைய வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.